வந்து அந்த அனுமதி கொடுக்கிற கடிதத்தை கூட காவல்துறை எங்களை விடமாட்டேன்றாங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஈரோட்ல சீமான் பிரச்சாரத்திற்கு வந்தால் கண்டிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்படி இல்லைனாலும் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில அவர் வந்தா அவருக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பா ஏற்படும். அதனால கண்டிப்பா அவரோட பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும்ன்றது எல்லாத்தோட கோரிக்கை. பண்ணணும். சீமானோட பிரச்சாரம் ஈரோட்டுக்குள்ள வந்தா இங்க பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்ன்றது பொதுமக்கள் நலன் கருதி ஈரோட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் சீமானோட பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையரை பார்க்க வந்திருக்கிறோம். அதுக்கு காவல்துறை கடுமையா எங்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த போக்கு வந்து சரியானதல்ல. சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருப்பதால் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். எனவே சீமானுடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பிரச்சாரத்துக்கு வந்தால் எனக்கு வந்து 7 சைஸ் 8 சைஸ் செருப்பை புது செருப்பாக வாங்கி வீசுங்கள் என்று ஏளனமாக பேசியிருக்கார். ஆகவே நாம் தமிழர் சீமானை தந்தை பெரியார் பிறந்தமன் ஈரோட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் அவர் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும். கடந்த தேர்தலில் 2002ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் இடைத்தேர்தலில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருந்தியர்களை வந்தேரிகளை பேசினார். விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவர்கள் என்ற பொய்யான செய்தியும், அருந்ததியர்கள் உள் இடஒதுக்கீடை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லியும் தொடர்ச்சியாக அருந்ததியர் சீமான் பேசுவது கண்டிக்கத்தக்கது.